எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தலைக்கு நல்ல சால்கள் போட்டு, அதுபோல பயபக்தியோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு விசுவாசத்தோட கேளுங்க. ஒரு நம்பிக்கையோட கேளுங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் என் கூட என்ன வார்த்தை பேச போறாரு? இன்னைக்கு ஜெபத்துல சோர்வு, ஒரு மனசோர்வு, ஒருவேளை பாருங்க ஒரு பலவீனம், ஒருவேளை திரும்பவும் அந்த அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போக முடியாதபடி, அவருடைய அபிஷேகத்துல நம்ம நிரம்ப முடியாதபடி இருக்கிற கட்டுகள் எல்லாம் இந்த காலை வேளையில என் கர்த்தர் உடைக்க விரும்புறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஏசாயா 32:15 வசனத்தை நம்ம படிக்க போறோம். உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக என்ன செய்யப்படும் எனப்படும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உன்னதத்துல இருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். அது என்ன உன்னதத்துல இருந்து? அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய முழு பிரசன்னம். நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை உங்க மேல நிரம்பி வருகிறத, அந்த வழிந்து ஓடுகிறத நீங்க உணரணும். அப்போ சில நாட்கள்ல மேல் வீட்டுல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அற வீட்டுல நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல அந்த உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல ஊற்றப்படுறத நீங்க உணரு மட்டும் உங்க துதியையும் உங்க ஜெபத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் அந்த வரங்களையும் அனல் மூட்டிட்டே இருக்கணும். மங்கி எறிகிற திரும்பவும் கொழுந்து விட்டு எரியணும். அந்த ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா, அந்த பிரசனத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, உங்க இருதயத்துல இருக்கிற அத்தனை பாரங்கள், வனாந்திரமா இருக்கிற அத்தனை சோகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பசுமையாய் ஒரு காடாய் மாற பண்ணிடுவார்னு தான் சொல்றாரு. காடுனா என்ன? செழிப்பாய். நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற காயங்கள், உங்க இருதயத்துல இருக்கிற அந்த குற்ற உணர்வுகள், திரும்பவும் தேவ பிரசனத்துக்குள்ள வர முடியாத தடைகள் என்னன்னா, உன்னதத்துல இருந்து அந்த ஆவி ஊற்றப்படல. அந்த உன்னதத்துல இருந்து ஆவி எப்போ ஊற்றப்படும்? நம்ம தேவ ஆவியானவர்களும் நிரம்பும் பொழுதுதான். நம்ம எப்படி நிரம்புறது? அதிகாலையில தேவ சமூகத்துல, அந்நிய பாஷைகள்ல, துதிகள்ல, ஜெபத்துல நிரம்பும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை நிரப்புகிறவர். இந்த காலை வேளையில பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? அந்த உன்னதத்துல இருந்து அந்த ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்துக்கு நீங்க ஏங்கணும். அதைத்தான் ஏசாயால சொல்றாரு. தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலங்கள்ல தான் ஆறுகளை ஊற்றுவார். நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன செய்யணும்? அங்கலாய்க்கணும். தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீங்க அங்கலாய்க்கணும். தேவனோட இருக்க நீங்க விரும்பணும். ஏன்னா அடுத்தது சொல்றாரு ஏசாயா 35:3, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இதுவரைக்கும் ஜெபம் கொஞ்சம் பிரேக்கப் விழுந்திருக்கலாம், கொஞ்சம் கேப் விழுந்திருக்கலாம். ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள வந்து இன்னைக்கு ஆவியானவரோட உறவாட முடியாதபடி, அவருடைய முழு பிரசனத்தை, அந்த உன்னதத்தின் வல்லமையை நம்ம உணர முடியாதபடி இருக்கலாம். நீங்க திரும்பவும் அனல் கொண்டு செபிக்கும் பொழுது, ஆவியில நிரம்பி அவருடைய அபிஷேகத்துக்கு நீங்க அங்கலாய்க்கும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் திரும்பவும் உங்களை நிரப்புகிறவர். அதான் அழகா சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்தது அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குமா? அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறமுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையான நாவும் கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் காடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். குருடன்னா எப்படிப்பட்ட குருடன்? சத்தியத்தை அறிந்தும் அறியாத மாதிரி இருக்கிற குருடர்கள். முடவன்னா ஊழிய பாதையில ஓட முடியாத முடவர்கள். அந்த உன்னதத்தின் வல்லமை, அந்த உன்னதத்தின் அபிஷேகம் உங்க சரீரத்துல ஊற்றப்படும் பொழுது நீங்க துள்ளி குதிப்பீங்க. ஊழியத்துல ஒரு மாற்றம் இருக்கும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். அபிஷேகம் அனலாகும். ஏன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. அப்ப இந்த அதிகாலை வேளையில அந்த உன்னதத்தின் வல்லமையை நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்க, பிரயாசப்படுங்க. அந்நிய பாஷையை பேசுங்க, நல்ல பாடல்கள் பாடி நல்லா துதிங்க, கையை தட்டி ஆண்டவரை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததுக்கு மகிமைப்படுத்துங்க. இனிமேலும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். இந்த காலை வேளையில ஏசாயா 34 பாருங்க, அதே போல 3:4, அது போல 32:15, இந்த 2 வசனங்களையும் படிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தைகளை படித்து அவருடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய அபிஷேகத்துக்கு ஏங்குங்க. கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவாரு. நீங்க விரும்பினா கர்த்தர் உங்க மேல பொழிந்தரில் அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ.